Hey buddies, welcome back to our channel, and guess what? It's our new playlist called Native English Speakers Phrases in Tamil. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் அவுட் நோட் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் என்னென்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் தமிழில் என்ன மீனிங், அதை எப்படி நம்ம தமிழ்லையும் நம்ம தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ அண்டர் திஸ் பிளேலிஸ்ட் கேரி 6 phrases, right? ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் 6 phrases நம்ம பார்க்கலாம். Don't miss it, do watch it till the end and learn something new this day. Alright, like I said in the introduction, இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a new startup in our channel called Native Speakers Phrases in Tamil. ஒரு தமிழில் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற ஃப்ரேசஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இந்த பிளேலிஸ்ட் வந்து சூப்பராக இருக்க தான் போகுது, அண்ட் ஐ கேன் கிவ் யூ 100% guarantee for that. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு எடிட் எனி திங் அண்ட் ஐ ஹேவன்ட் எடிட்டட் எனி திங். பிடிஎஃப் இருக்குது, நான் ரெடி பண்ணி வச்ச பிடிஎஃபை உங்களுக்கு அப்படியே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஒன், டு ரிங் அ பெல். டு ரிங் அ பெல் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டு சவுண்ட் ஃபெமிலியர் டு யூ தோ யூ cannot ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ். நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. யாரோ ஒருத்தர் ஒரு பேரை சொல்கிறாங்க, or someone is telling something to you, உங்களுக்கு வந்து சரியாக ஞாபகத்துக்குமே வரல, யூஆர் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் ப்ராப்பர்லி ப்ரிசைஸ்லி. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஐயோ எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது, பட் என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல, ஞாபகத்துக்கு வரலையேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரிங் அ பெல் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டு யூ ரிமெம்பர் சக்தி? நேம் வேறு எதாவது இருக்கும், ஏன்னா சக்தின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஸ்பீக்கரில் சக்தின்னு இருக்குமான்னு கேட்காதீங்க. ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த நேம், ரைட்? டு யூ ரிமெம்பர் சக்தி? சக்தி ஒன்று ஞாபகம் இருக்கா? சக்தி, த நேம் ரிங்ஸ் அ பெல் பட் ஐ கேன் ரிமெம்பர். சக்தி கொஷின் மார்க் டாட்ஸ் இருக்குது, இழுத்து சொல்லணும். சக்தி, த நேம் ரிங்ஸ் அ பெல் பட் ஐ கேன்ட் ரிமெம்பர். சக்தியா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் ஞாபகப்படுத்த முடியல. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் ஞாபகப்படுத்த முடியலன்னா ரிங் அ பெல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, தென் தி நெக்ஸ்ட் ஒன், இன் தி டாக் ஹவுஸ். இன் தி டாக் ஹவுஸ் இது ஒரு இடியம். இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, யூஆர் இன் அ பேட் சிச்சுவேஷன் பிகாஸ் சம்மன் இஸ் ஆங்க்ரி அட் யூ. இல்லைன்னா நீங்கள் ட்ரபிள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் உங்கள் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறது, இங்கே ஒருத்தர் அப்படிங்கிற வேர்டு விட்டுட்டு ஐம் சாரி ஃபார் தேட். அதாவது நீங்கள் கோபத்தில் இல்லை, ஓகேங்களா? இன்னொருத்தர் உங்கள் மேலே ஏதோ கோபத்தில் இருக்காங்க, பிகாஸ் யூ ஹேவ் டன் சம்திங் ராங். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, ஓகே, அதனால் உங்கள் மேலே ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி, இப்போ லெட்ஸ் சே லைக் திஸ், இப்போ நீங்களே ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டினோம்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்போம், ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. வில் பி இன் அ சிச்சுவேஷன் வேர் வி cannot புல் ஆர் செல்ஃப் டுகெதர். அந்த மாதிரி ஒரு வி ஜஸ்ட் நட்ஜ் ஆர் செல்ஃப், நம்ம அந்த மாதிரி நம்மளே தள்ளிக்குவோம் ஒரு நிலமையில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இன் தி டாக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், he is in the dog house with his friends for missing the party. He is in the dog house with his friends for missing the party. மேபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவன் மட்டும் போகலை. அப்போ எல்லாம் என்ன ஆவாங்க, மற்றவங்களும் அவன் மேலே காண்டாயிருவாங்க, கோவப்பட்டுருவாங்க. அப்படின்னா இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி நிலமையில் இருப்பான். எல்லோரும் கொஷின் பண்ணுவாங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி த்ரோயிங் லாட் ஆஃப் கொஷின்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம். ஏன்டா வரல, எங்கே போனேன் அப்படி இப்படின்னு. அப்போனா அவன் ஆன்சரே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான நிலமையில மாட்டிப்பான். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் தான் டாக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see the next one. All right, the third one, to butter up. So to butter up அப்படின்னா to be very friendly or kind to someone in order to get help or a favor. இது மேக்ஸிமம் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளும் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சோப்பு போடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பழகிறது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு காரியம் ஆகணும். அதுதான் நம்ம வந்துட்டு அவன் ரொம்ப நெஞ்ச நக்கிறான்டா, அவன் ரொம்ப வந்து சோப் போடுறான்டா, அவனுக்கு என்ன அவனுக்கு வேணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்லாங்கில் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பட்டர் அப். லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ். ஐ ட்ரை டு பட்டர் அப் மை மதர் பை கிளீனிங் த கிச்சன் பிஃபோர் ஐ ஆஸ்க்ட் ஹர் ஃபார் மணி. இப்போ நம்ம எடுத்துன்னு போய் அம்மாட்டமா பணம் கொடு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தரக்கு யோசிப்பாங்க. இதே அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டால் தந்துடுவாங்க. தட்ஸ் அ மீனிங் ஹியர். தென் செகண்ட் எக்ஸாம்பிள், he got promoted by buttering up the boss. He got promoted by buttering up the boss. ஸோ எப்படி அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டான், அவங்க பாஸை வந்து பட்டர் பண்ணி பாஸ் கிட்ட சோப் போட்டே அவன் வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டான். ரைட், லெட்ஸ் see the next one.
டு ஸ்க்ரூ சம்திங் அப். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, வென் யூ மேக் அ பேட் மிஸ்டேக் ஆர் டூ சம்திங் ஸ்டூபிட். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பேடாக செஞ்சிட்டீங்க, இல்லை ஸ்டூபிடாக செஞ்சிட்டீங்க, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ அப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ். ஐ மஸ்ட் ஸ்டடி ஹார்டர் ஃபார் தி ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்க்ரூ இட் அப் அகெயின். என்னோடய ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ஹார்டாக வந்து நான் படிக்கணும், கடினமாக வந்து படிக்கணும். திரும்பி நான் வந்து இந்த பெரிய தப்பை பண்ண விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்க்ரூ இட் அப் அகெயின். திரும்பி நான் அந்த தப்பை செய்ய விரும்பலை. செகண்ட் எக்ஸாம்பிள். ஹீ நியூ ஹீ ஹேட் ஸ்க்ரூட் அப் ஹிஸ் லைஃப். அவனோட லைஃப்பில் அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரியும். ரைட்? ஸோ ஏதாவது அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரூ அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் தி நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன். To be spoiled for choice, which means to have so many good things to choose from that it is difficult to make a decision. அதாவது பல நல்ல சாய்ஸஸ் இருக்கிறதுனால முடிவு எடுக்கிறது நம்ம கஷ்டப்படுவோம். நிறைய டைம் இது மாதிரி ஆகும். வந்தால் எல்லாமே நல்லதாக வரும், இல்லைனா கெட்டதாகவே வரும். அந்த மாதிரி வந்து நல்லதாக இருக்கும்போது, லெட்ஸ் சே த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வுட் பி தி ஆஃபர் லெட்டர்ஸ். ஸோ நிறையா பக்கம் நம்மளுக்கு காலேஜ் முடிக்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தே வுட் பி கிவிங் லாட் ஆஃப் ஆஃபர் லெட்டர்ஸ். நாட் தே வுட் பி கிவிங், நம்ம அந்த மாதிரி செலக்ட் ஆயிடுவோம். செலக்ட் ஆகிட்டு ஒரு 5 ஆஃபர் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் 5 கம்பெனிஸில். ஆல் தி 5 கம்பெனிஸ் ஆர் டாப் நாட்ச் கம்பெனிஸ், ரைட்? அதில் வந்து டெஃபினட்டாக எது போகிறது, எது சூஸ் பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பல நல்ல விஷயம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கடினப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல டு பி ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். லுக் அட் தி எக்ஸாம்பிள். இஃப் யூ வாண்ட் டு பை அ லேப்டாப், யூ வில் ஃபைண்ட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தட் யூ வில் பி ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ். நீ லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு இருந்த அப்படின்னா நீ உனக்கு வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் வரும். டெஃபினட்டாக வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்னால வந்து நீ முடிவு எடுக்கிறது கஷ்டமாக போயிடும். ரைட்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். And then the sixth one. To make eyes at someone. To make eyes at someone அப்படின்னா to show some interest in a person of the opposite sex by looking at them in an inviting way. Which means ஒருத்தர் ஆசையை பார்க்குறது அப்படின்னா, லைக் ஆசை அன்பா ஒரு லவ்வோட சைட் அடிக்கிற மாதிரி பார்க்குறது அப்படின்னு ஃப்ளிட் பண்ணுறது கூட நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். Look at the example. Joe didn't come to play football with us. He was too busy making eyes at his neighbor's daughter. ஜோ வந்து நம்ம கூட ஃபுட்பால்லாம் விளாட வரல, அவன் வந்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து சைட் அடிக்கிறதுலே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தான். ரைட்? ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா we have seen 6 native English speakers phrases. Hope everything was well and good and you would have understood something from this video. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா we'll see in the upcoming videos. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் மீ இன் வாட்ஸ்அப். இந்த பிடிஎஃப் வந்து ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் பிடிஎஃப்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிடிஎஃப். அட்வான்ஸ் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் சொல்லிட்டு இட்ஸ் அ பிடிஎஃப். இந்த பிடிஎஃபில் வி ஹவ் 75 அட்வான்ஸ் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ். இஃப் யூ கைஸ் want this, you can just contact me on WhatsApp and the cost of this PDF is just 20 rupees. Well, see you on the next video. Until then, bye bye, take care.